ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம வேர்ட் ப்ரொனன்சியேஷன் எல்சிஎம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 6த் கொஸ்டின் முடிச்சோம். அப்புறம் 5த் கொஸ்டின் முடிச்சோம். இதெல்லாம் எந்த எக்ஸர்சைஸ்ல முடிச்சோம்னா, இந்த எக்ஸர்சைஸ்ல முடிச்சோம். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் எல்சிஎம்ல லாஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம வேர்ட் ப்ரொனன்சியேஷன் எல்சிஎம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். Anu wants to buy ragi laddus and tattais to serve at her sister's birthday party. Ragi laddus come in packets of 4. So இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ராகி லட்டூஸ் கம் இன் பேக்கெட்ஸ் ஆஃப் 4. சாரி, இந்த தப்பா போயிடுச்சு. ராகி லட்டூஸ் கம் இன் பேக்கெட்ஸ் ஆஃப் 4 அண்ட் தட்டைஸ் கம் இன் பேக்கெட்ஸ் ஆஃப் 6. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இதுதான். அனு ஹேஸ் டு பை தீஸ் பேக்கெட் ஸோ தட் தேர் ஆர் சேம் நம்பர் ஆஃப் ராகி லட்டூஸ் அண்ட் தட்டைஸ் டு சர்வ் அட் த பார்ட்டி. இதுவும் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக ஈக்குவலா இருக்கணும். ஒரு ஆளுக்கு ஈக்குவலா கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பேசிக்கா. How will Anu tackle the situation? ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். லட்டு வந்து ஒரு பேக்கெட்ல 4 இருக்கு. 4 வரும். லட்டூஸ் கம் இன் பேக்கெட்ஸ் ஆஃப் 4. கம் இன் பேக்கெட்ஸ் ஆஃப் 4 அர்த்தம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு பேக்கெட்ல 4 லட்டு இருக்கும், அதான் அர்த்தம். கம் இன் பேக்கெட்ஸ் ஆஃப் 4 அர்த்தம் அதான். அதாவது 1 packet has 4 laddus. 1 packet has 4 laddus. 4 laddus. அப்புறம் இதுல அர்த்தம் என்னன்னா, தட்டைஸ் கம் இன் பேக்கெட்ஸ் ஆஃப் 6னா ஒரு பேக்கெட்ல வந்து 6 தட்டா இருக்கும்னு அர்த்தம். ஸோ தட்டைஸ் வந்து 1 packet has 6 தட்டைஸ். 6 தட்டைஸ். தட்டைஸ் அவ்வளவுதான். ஸோ இதான் இது. இந்த ஸ்டேட்மெண்ட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இது எல்சிஎம்னா பேசிக்கா காமன் மல்டிபிள், லோயஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு கரெக்டா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்றது கண்டுபிடிச்சிடும். ஏன்னா இவங்க என்ன ஃபைனலா கேட்கறாங்கன்னா, Anu has to buy this packet so that there are same number of ragi laddus and tattais to serve at the party. ஓவராலா எல்லாருக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் தட்டையும் ராகி லட்டும் கொடுக்கணுன்றது தான் அவங்களோட நோக்கம். ஸோ அதான் பண்ணணும். அதுக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4 and 6 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 4 and 6 அவ்வளோதான். ஸோ 4 எப்படி எழுதலாம் நீங்க? 4 can be written as 2 into 2. பிரைம் ஃபேக்டரைஸ் ஃபார்ம் இதான், 2 into 2 தான். இப்போ 6 எப்படி எழுதலாம் நம்ம? 6 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 into 2 எழுதணும். ஸோ இதுக்கு காமனா இருக்கு. ஒரு 2 காமனா இருக்கு ரெண்டுத்துக்குமே. ஸோ அதை எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ காமனா இருக்க எழுதிட்டு நமக்கு எது தேவையோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ இது எல்சிஎம் நம்ம வந்து டீகம்போஸ் பண்ணிட்டு அதை ஸ்கிராச்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு 2 கிடைச்சிருச்சு. இன்னொரு 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைச்சிரும். அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ 2 2 இருக்கு. இந்த 6ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஒரு 2 இருக்கு. ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு 2 இருக்கு ஏற்கனவே. ஸோ இப்போ ஒரு 3 இன்க்ளூட் பண்ணீங்கன்னா நமக்கு 6 கிடைச்சிடும். ஸோ இதையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 6 வரும். இதையும் கூட்டினீங்கன்னா, அதாவது இதையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைச்சிடும். ஸோ 4ம் கிடைச்சிச்சு, 6ம் கிடைச்சிச்சு. ஸோ வி ஹேவ் இன்க்ளூடட் ஆல் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் போத் 4 and 6. அதான் பேசிக் ஐடியா எல்சிஎம்னா. யூ ஷுட் இன்க்ளூட் ஆல் prime factors of both numbers. All prime factors of both numbers should be included to find LCM. All prime factors of both numbers. ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் என்னது? 2 into 4, 4 and 3, 12 தான். ஸோ எல்சிஎம் equal to 12. ஸோ நம்ம எத்தனை பேக்கெட் வாங்கணும்? எத்தனை தட்டை பேக்கெட் வாங்கணும் அப்படின்னா 2 பேக்கெட் வாங்கினாலே உங்களுக்கு 12 தட்டை கிடைச்சிடும். ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம 12. ஸோ 12 வரணும்னா என்ன பண்ணணும்? 1 பேக்கெட் ஹேஸ் 6 தட்டைஸ்னா 2 பேக்கெட்ஸ் ஹேஸ் 12 தட்டைஸ். ஸோ 2 பேக்கெட் வாங்கணும் பேசிக்கா. நம்ம 2 பேக்கெட்ஸ் ஆஃப் தட்டைஸ் வாங்கணும். அப்புறம் இது எத்தனை வாங்கணும்? ஒரு பேக்கெட்ல வந்து 4 லட்டு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 1 பேக்கெட் ஹேஸ் 4 லட்டுஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை பேக்கெட் வாங்கினா உங்களுக்கு 12 லட்டு கிடைக்கும் நீங்க யோசிக்கணும். ஸோ 3 பேக்கெட் வாங்கினா உங்களுக்கு 12 லட்டு கிடைக்கும். ஏன்னா ஒரு பேக்கெட்ல 4 லட்டு இருக்கு. இப்போ 3 into 4 போட்டீங்கன்னா 1 பேக்கெட் ஹேஸ் 4 லட்டுஸ். 3 பேக்கெட்ஸ் ஹேஸ் 3 into 4 லட்டுஸ். ஸோ விச் இஸ் நதிங் பட் 12 லட்டுஸ். அவ்வளோதான். ஸோ 3 பேக்கெட் லட்டு வாங்கணும். 3 பேக்கெட்ஸ் ஆஃப் லட்டு வாங்கணும். அப்புறம் 2 பேக்கெட்ஸ் ஆஃப் தட்டை வாங்கணும். தட்டை எழுதிக்கிறேன், தட்டை வாங்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ யூ வில் கெட் 12 ஈச் 12 கிடைச்சிரும் உங்களுக்கு. இப்போ 12 லட்டும் கிடைச்சிரும், 12 தட்டையும் கிடைச்சிரும். ஈக்குவலா நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் எல்லாருக்கும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ ஒரு ஆளுக்கு அப்போ ஒரு தட்டை ஒரு லட்டு கொடுக்கலாம். ஸோ அப்பனா 6 பேர் கொடுக்கலாம். அவ்வளோதான். ஆமா, 6 பேர் கொடுக்கலாம். நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு தட்டை ஒரு லட்டு கொடுத்தீங்கன்னா 6 பேர். அது ஆக்சுவலா அவன் கேட்கல அதை பத்தி. சேம் நம்பர் ஆஃப் ராகி லட்டுஸ் தட்டைஸ் வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுல நோட்டு கொடுத்துருக்காங்க சார். இது ஏற்கனவே கொடுத்த நோட் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மறுபடியும் படிச்சிடறேன். எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த லார்ஜஸ்ட் ஆஃப் த given numbers. LCM will always be a multiple of HCF. இது கரெக்ட் தான். ஏன்னா இங்க HCF பாத்தீங்கன்னா 2 தான். HCF is 2, LCM is 12.
ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இஸ் மல்டிபிள் ஆஃப் ஹெச்சிஎஃப். 2 தான் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் இஸ் நத்திங் பட் 2. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12ன்னு வருது. ஸோ ஹெச்சிஎஃப் இஸ் ஆக்சுவலி ஃபேக்டர் ஆஃப் எல்சிஎம், இல்லை எல்சிஎம் இஸ் மல்டிபிள் ஆஃப் ஹெச்சிஎஃப்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் செகண்ட் கொஸ்டின் பண்ணேன். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 156 அண்ட் 124 கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஸோ 156 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், அப்புறம் 124. ஸோ ரெண்டுத்தையும் காமனாக பெருக்கணும்னா என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாம். நம்ம 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 156 டிவைட் பை 2னா உங்களுக்கு 78ன்னு வரும். அப்புறம் 124 டிவைட் பை 2னா உங்களுக்கு 62ன்னு வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ மறுபடியும் 2ஆல் பெருக்கலாம். 2ஆல் பெருக்கிறதுனா அர்த்தம் என்னன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் 2ஆல் பெருக்கினா இங்கே என்ன வரும்னா 39 வரும், இங்கே வந்து 31 வரும். அவ்வளோதான். ஸோ இது ஆக்சுவலா இப்போ 2ஆல் பெருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா we are collecting common prime factors. அப்புறம் ஒன்ஸ் இங்க எல்லா காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா you can directly multiply. collecting common prime factors கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல கலெக்ட் பண்ண முடியாது. இப்ப ரெண்டுத்துக்குமே காமனா ஒரு பிரைம் ஃபேக்டர் இருக்கு. இங்க இது ரெண்டுக்குமே காமனா 2 இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் காமனா 2 இருக்கு. ஆனா இது ரெண்டுக்கும் காமனா எது நம்பருமே இல்ல. 39 வேணா இங்க 30 into 3 எழுதிக்கலாம். ஸோ ஆனா பேசிக்கா 31 ஒரு பிரைம் நம்பர், 39 பிரைம் நம்பர் இல்ல. ஆனா 39 நீங்க பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 30 into 3 வரும். அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க எப்படி எழுதலாம்னா இந்த எல்சிஎம் 2 into 2 into 13 into 3 into 31 இப்படி எழுதலாம். ஸோ இதான் எல்சிஎம் 13 into 3 into 31 இப்படி எழுதலாம். ஸோ பேசிக்கா இதெல்லாம் காமன். ஸோ இது வரைக்கும் காமனா இருந்துச்சு. 4 தான் காமன், மற்ற எல்லாமே நாட் காமன். 39க்கு 31க்கு உங்களுக்கு காமனா எதுவுமே இல்லை. ஏன்னா 13 3 31 காமனா எது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஸோ இதான் எல்சிஎம். ஃபைனல் ஆன்சர் இதான். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு இதான். ஸோ இந்த நம்பர் ஆக்சுவலா என்ன வருதுன்னா ஏற்கனவே இது எக்ஸாம்பிள்ல கொடுத்த கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு இது 4836ன்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஸோ நீங்க கால்குலேட்டர் போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 4836. ஸோ இதான் இந்த கொஸ்டினோட எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் 156 and 124 இஸ் நத்திங் பட் 4836. ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 of the lights at the local stadium are flickering. Flickering and blinking வச்சுக்கோங்க. They both just blinked at the same time. One of the light blinks or flickers at every 7 seconds and the other light flickers every 8 seconds. How many seconds until both lights will flicker at the same time again? Okay, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு லைட் வந்து எவ்ரி 7 seconds வந்து பிளிங்க் ஆகுது. பிளிங்க்னு நம்ம வச்சுக்கலாம், பிளிங்க் ஆகுது. இன்னொரு லைட் வந்து எவ்ரி 8 seconds பிளிங்க் ஆகுது. எவ்ரி 8 seconds பிளிங்க் ஆகுது. ஸோ எப்போ வந்து சைமல்டேனியஸா ரெண்டு லைட்டுமே பிளிங்க் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பல்ப் 1ன்னு வச்சுக்கலாம், இது பல்ப் 2ன்னு வச்சுக்கலாம். எப்போ பல்ப் 1 as well as பல்ப் 2 சைமல்டேனியஸா பிளிங்க் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க காமன் மல்டிபிள் தான் கண்டுபிடிக்கணும். இன்னொரு ப்ரிசைஸா சொல்லணும்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். லோயஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 7 and 8 கண்டுபிடிக்கணும். 7 and 8 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 7 and 8ஓட லோயஸ்ட் காமன் மல்டிபிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 7 and 8 இப்போ 7 வந்து பிரைம் நம்பர். ஸோ 8 நீங்க 2 into 2 இப்போ 8 நீங்க பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா 8க்கும் 7க்கும் காமனா ஒண்ணுமே இல்லை. 7 நீங்க பிரைம் ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. 1 into 7 வேணா அதெல்லாம் ஆகலாம். ஸோ பேசிக்கா இதுக்கும் காமனா எந்த பிரைம் ஃபேக்டரும் இல்லை. ஸோ நீங்க இதை கன்ஸ்ட்ரக்டே பண்ண முடியாது. டேரக்டா மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். ஸோ இது ஆன்சர் ஆக்சுவலா என்னன்னா 7 and 8 தான். எல்சிஎம் இஸ் நத்திங் பட் 7 and 8. ஸோ 7 7s are 49, 8 7s are 56. ஸோ எவ்ரி 56 seconds ஒன்ஸ் வந்து பல்ப் 1ம் பல்ப் 2ம் சைமல்டேனியஸா பிளிங்க் ஆகும். ஸோ அதான் அவன் கேட்டிருக்கான். எப்போ வந்து சைமல்டேனியஸா ரெண்டும் பிளிங்க் ஆகும்னு கேட்டிருக்கான். அதான் சேம் டைம் கேட்டிருக்கான். நான் சைமல்டேனியஸ்ன்னு சொல்றேன். ஸோ எவ்ரி 56 seconds தே வில் பிளிங்க் டுகெதர். ஸோ 56 தான் ஆன்சர். 56 seconds இதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் 4th கொஸ்டின். ஓகே, இதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம்னா தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் எல்சிஎம்ல இருந்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.